Hi friends, good morning. Okay, இன்னைக்கு காலை பசியார 1 pan toast break கொரியன் ஸ்டைலில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க போகிறோம். ஸோ எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் 3 முட்டை எடுத்துங்க, மொசரல்லா சீஸ் 1/2 கப், உப்பு, 1000 ஹைலண்ட் சாஸ், black pepper and butter. 1000 ஹைலண்ட் சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் மயோனீஸ் கூட யூஸ் பண்ணலாம். 4 சாசேஜ் எடுத்தீங்க, பட்டர் தேவையான அளவு, 4 பிரெட் ஒயிட் பிரெட் எடுத்தீங்க ஸ்லைஸ், மூணு முட்டை எடுத்துக்குவோம். முட்டையில் black pepper அண்ட் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சைடில் வச்சுருவோம். பட்டர் எடுத்துக்குவோம். பட்டர் வந்து நம்ம சாசேஜ் வந்து குக் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு லைக் 1 டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை எடுத்து பட்டர் போட்டுக்கிட்டு, ஸோ நம்ம என்ன செய்கிறோம், சாசேஜை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் சைடில். சாசேஜ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ கலர் மாதிரி நல்லா வந்து அது குக் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் நல்லா குக் ஆகிடுச்சு இல்லைன்னு. கொஞ்சம் டார்க் நிறமும் மாறிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண சாசேஜ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த சாசேஜ் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும், இன்னும் கொஞ்சம் நிறம் மாறணும் அப்படின்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் லேசாக பட்டர் அது மேலே போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறேன் அந்த எண்ணெயிலேயே, இந்த பட்டரோட ஆயில்லையே. ஸோ அது நிறம் மாதிரி நல்லா கொஞ்சம் கும்பாங்க ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் பட்டர் போட்டுக்கலாம். நம்ம எக் ஃப்ரை பண்ண போகிறோம். தேவையான அளவு பட்டர் படிச்சு, பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த எக் இருக்குல்ல, 3 எக் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதில் பாதியில் ஊற்றிடுவோம் சட்டியில், பேனில் ஊற்றிட்டு. ஸோ இப்போ பிரெட் வைக்கலாம். பிரெட் வச்சுட்ட உடனே நம்ம திருப்பி வச்சிடணும். அப்போ போத் சைடும் உங்களுக்கு அந்த எக் கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் ஃபயர் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுருங்க. ஸ்லோவாக குக் ஆகட்டும், அப்போ தான் கீழே எக் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். எக் வந்து வந்துடுச்சுனாக்கா அந்த ஓரத்தெல்லாம் ஒரு மாதிரி வந்து கிறிஸ்பி நிறம் மாறிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் அந்த எக் வந்து சட்டியில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன செய்யணும், நம்ம முட்டையை வந்து திருப்பி போடுவோம். பிரெட்டோடு சேர்த்து நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் வந்து இந்தாண்டு சீட்டும் வேக ஆரம்பிக்கும். பிரெட்டு அந்த முட்டையெல்லாம் வேக ஆரம்பிக்கும். இப்போ திருப்பி போட்டாச்சு. ஸோ ஃபயர் வந்து ஸ்லோவில் தான் இருக்கணும், வேகமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த டைமில் என்ன செய்வோம், நம்ம அந்த பிரெட்குள்ளே ஃபீலிங்ஸ் வந்து நம்ம போடுவோம். நான் சாசேஜ் வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த சாசேஜ் வந்து போடுறேன். நான் 4 பிரெட் எடுத்து வச்சுருந்தேன் 2 பேர் சாப்பிட்றதுக்கு. அப்போ இதில் 2 பிரெட் வந்துருச்சு. ஸோ பாதி சாசேஜ் கட் பண்ணி வச்சுருந்தேன், பாதி சாசேஜ் வந்து நான் இந்த சைடு வச்சுட்டு, ஸோ அந்த சைடு வந்து நான் மொசரல்லா சீஸ் வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் சாஸ் ஊற்ற போகிறேன். 1000 ஹைலண்ட் சாஸ் அந்த சாசேஜ் மேலே போட்டு விட்றேன். நீங்கள் உங்கள்கிட்ட 1000 ஹைலண்ட் சாஸ் இல்லை, அதுக்கு பதில் மயோனீஸ் இல்லைனாக்கா சில்லி சாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களோட விஷு. சாஸ் போட்ட பிற்பாடு நான் முட்டையை ஃபோல்ட் பண்ணுறேன்.
both side. ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும், உள்ளுக்கு நம்ம போட்டிருந்த அந்த மொசரல்லா சீஸ் கரையிறதுக்காண்டி நம்ம கொஞ்ச நேரம் பேன் வைக்கணும். அந்த சூட்டில் வந்து அது உள்ளுக்கு வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இதே போல் இன்னொரு பிரெட்டையும் நம்ம 1 பேன் டோஸ்ட் செஞ்சு எடுக்கணும். ஸோ பேலன்ஸ் ஏக்கும் நான் அதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நம்ம எப்படி செஞ்சோமோ அதே போல் ஸோ இன்னொரு செட்டையும் நான் குக் பண்ணி எடுக்கிறேன். பிரெட் போட்டு நம்ம இது 1 பேன் பிரெட் டோஸ்ட் இஸ் ரெடி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட நம்ம புது வீடியோவில் மீட் பண்ணோம். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். டேக் கேர். பாய். ஹாப்பி குக்கிங். Drop it.